ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் முருங்கை மரமே இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா வந்து முருங்கை விதை கொண்டு வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 இயர் இருக்கும். நாங்கள் போட்டது வந்து எங்கே வச்சோன்னே தெரில, அப்படியே விட்டாச்சு. செல்ஃப் வந்து க்ளீன் பண்ணும்போது இந்த விதைகள் கிடைச்சது. ஒரு 6 விதையை மட்டும் எடுத்து வருமா வராதாங்கிற டவுட்லேயே வந்து மொட்டை மாடியில் இருக்க ட்ரம்மில் வந்து விதைச்சி வச்சுருந்தேன். அது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 1 வீக்லேயே நல்லா வளர்ந்து வந்துட்டு, இதில் வந்து 2 வந்து நல்லா வந்திருக்கு. இன்னொன்று வந்து குட்டி குட்டியாக வந்துருந்துச்சு. மொத்தம் எத்தனை செடிகள் இதில் வளர்த்துன்னு தெரியல. முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடிக்கடி எடுத்துக்கிறணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஏதாவது வந்து சாப்பிட்டது செரிக்கலை, ஏதோ ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு அப்படின்னாக்கா, அம்மா இதில் ஒரு சில பொருட்கள் மட்டும் சேர்த்து இடிச்சிட்டு அது கஷாயம் மாதிரி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமே எங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மார்னிங் அண்ட் ஈவினிங் கொடுப்பாங்க. அன்றைக்கி டேயில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நாங்கள் ரெக்கவர் ஆகி வந்துடுவோம். ஸோ ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியம் இருந்ததில்லை. இன்றைக்கி மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நெஞ்செலும்பும் ஈரலும். நெஞ்செலும்பு வந்து நம்ம சூப் செஞ்சுட்டு அதில் ஒரு டிஷ் செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஈரல் எடுத்து நம்ம வறுவல் செய்யாமல் கொஞ்சம் தொக்கு மாதிரி செய்ய போகிறோம். ஏன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் கொஞ்சமே நல்லாயிருக்கும். வாங்கிட்டு வந்த மட்டனை நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ 3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த மட்டன் பீசஸ் கூட கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இது கூட அப்படியே போட்டால் கூட போதும் தான். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து தேவையான அளவு மட்டும் தண்ணி வச்சு இப்போ வந்து விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம். இது மட்டன் வந்து கொஞ்சம் பாயில் ஆகி நல்லாவே வரட்டும். ஸோ வந்து அந்த மட்டனில் உள்ள சாரெல்லாம் வந்துட்டு இந்த சூப்பில் நல்லா இறங்கி இருக்கணும். சூப் செய்கிறதுக்கு முன்னாடியே சாதம் தான் ஒரு குக்கரில் வச்சுருந்தேன். அளவு தண்ணி கரெக்டாக தான் எப்பவும் போல் வைக்கிற மாதிரி வச்சுருந்தேன். ஆனால் என்ன பிரச்சனைனே தெரில, திடீர்னு தண்ணி ஃபுல்லாக லீக் ஆகி அடுப்பு ஃபுல்லாக நாஸ்தியே பண்ணிட்டு, ஸோ கையோட அதையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா ஸ்க்ரப்பரை வச்சு தேய்க்கிற மாதிரி இருக்கும். அதில் அடுப்பில் வந்து ஸ்க்ரப்பரை வச்சு தேய்க்க வேணாங்கிறதுக்காக உடனே நான் க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். க்ளீன் பண்ணிவிட்டு ஈரல் தொக்குக்கு தேவையான வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு தக்காளி சாதம் தான் செஞ்சுருந்தேன். கூடவே ஒயிட் ரைஸ் வந்து கொஞ்சமாக கர்டு ஊற்றி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் ஒயிட் ரைஸ் வச்சுருந்தேன். தக்காளி சாதம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மூடியெல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் நெய் சேர்த்து கிளறி விடுவேன். ஆனால் இந்த டைம் குக் பண்ணும்போதே வந்துட்டு நெய் சேர்த்து கிளறி வச்சுட்டேன். ஆனால் அது எப்படி இருக்குதுன்னு தெரில டேஸ்ட்டு. ஸோ இந்த தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஃப்ரீசரில் வச்சுருந்த மீன் கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ வந்து ஐஸ் எல்லாம் போயிட்டு சீக்கிரம் குயிக்காக மெல்ட் ஆகி வந்துடும்னு சொல்லிட்டு மெல்ட் ஆகி வந்துட்டு, ஸோ ஃபிஷ்ஷையும் வந்து மேக்னேட் பண்ணி வச்சிட்டோன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து ஃபிஷ் தான் மேக்னேட் பண்ணி வச்சேன். ஃபிஷ் மேக்னேட் பண்ணும்போது மசாலா கூட ஒரு சிலர் வந்து புளி சேர்ப்பாங்க, ஒரு சிலர் வந்து லெமன் சேர்ப்பாங்க. எனக்கு வந்து அப்போதைக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்போ வந்து என்ன சேர்க்கணுமோ அதை சேர்த்துக்குவேன். மேக்ஸிமம் மீன் குழம்பு வைக்கிறேன்னா அப்புறம் வந்து புளி கரைப்போம் இல்லையா, அதை வந்து புளி சேர்த்துடுவேன். அப்படி இல்லைன்னா லெமன் ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்குவேன். மட்டன் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் உள்ள சூப் தனியாகவும் பீசஸ் தனியாகவும் எடுத்துக்குவேன். இந்த சூப் அப்படியே இருக்கட்டும். இந்த பீசஸை வந்து நார்மலாக நம்ம பஜ்ஜி மாவில் கலந்து போடலாம். அப்படி இல்லைன்னா இதில் இன்னொரு டிஷ்ஷும் செய்யலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே மட்டன் பீசஸ் போட்டு கொஞ்சம் வந்து நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். ஈரல் தொக்கு செய்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக வெங்காயம் இது வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஃபிஷ்ஷையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு பர்டிகுலராக இந்த மீன் தான் ஃப்ரை பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து எல்லா மீனும் கலந்து தான் இருந்தது. அதையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஈரல் ஃப்ரைக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போல்லாம் ஃபிஷ் ஃப்ரை டெய்லி செய்கிறதுனால வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து ஃப்ரீசரில் வாங்கி வச்சிட்றேன்.
அப்படி தீர்ந்து போயிட்டுனா உடனே வேணும்னா அந்த அக்காவுக்கு கால் பண்ணால் போதும், அவங்களும் கொண்டு வந்துடுவாங்க. தக்காளி சாதம் நல்லாவே ரெடி ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் தான் நான் நெய் சேர்ப்பேன். ஆனால் இந்த தடவை முன்கூட்டியே சேர்த்ததுனால டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னே டவுட்டாக இருந்தது. ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால மசாலாவில் காரம் மட்டும் கம்மி பண்ணியிருக்கேன். ஈரல் தொக்கும் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீடியோ ரொம்பவே லெங்க்த்தாக போகுங்கிறதுக்காக நான் ஒரு சில கிளிப்ஸ் கட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு தக்காளி சாதம், ஒயிட் ரைஸ், ஃபிஷ் ஃப்ரை, ஈரல் ஃப்ரை எல்லாமே ரெடி ஆகிட்டு இன்னும் ஒன்று பெண்டிங் மட்டும்தான். நான் மசாலா போட்டு வச்சுருந்தேன் இல்லையா மட்டன் பீசஸ், அதை மட்டும் பஜ்ஜி மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். இது செஞ்சிட்டு இருக்கும்போதே எனக்கு ஹெல்ப் பண்ணுற அக்காவும் வந்துட்டாங்க. ஸோ 2 பேரும் ஒரே கதை, 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். டைம் இதெல்லாம் முடிக்கும்போதே 2 o'clock ஆகிட்டு. ஸோ இதுக்கு மேலே டிலே பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ண இருக்க சாப்பாடு மட்டும் அக்காவுக்கு கொடுத்தேன். மட்டன் பீசஸில் பஜ்ஜி செஞ்சது இன்னுமே ஃப்ரை ஆகி முடியல. ஸோ தக்காளி சாதத்தோட ஃபிஷ் ஃப்ரையும் ஈரல் மட்டும் வச்சு சாப்பிட கொடுத்துட்டேன். இது ஃப்ரை ஆனது கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. சரி சரி. நம்ம செஞ்சுருக்க இந்த சூப் கூட தாளிப்பு கொடுக்க தேவையில்லை. அதுக்கு பதிலாக அந்த சூப் கூட மேலாப்பில் பெப்பர் தூள் மட்டும் தூவிட்டு கொடுத்தா போதும். ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஒருவேளை சாப்பாட்டுக்கு நமக்கு சூப் வேணும்னா அப்போ தாளிப்பு கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு தக்காளி சாதத்து கூட ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் மட்டன் பீசஸில் பஜ்ஜி, கூடவே கொஞ்சம் ஈரல் வச்சு சாப்பிட்டேன். 2 பேருமே சாப்பிட்டுட்டு கொல்லைக்கு தான் போனோம். இதில் 2 வாழைக்கன்று மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையும் ஊண்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். இதில் என்ன பெரிய விஷயம்னா, எனக்கு பெரிய பெரிய மரங்கள் இருக்கிறதுனால ரொம்பவே நிழல்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ செடியெல்லாம் வளருமா என்னன்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் நிழல் இல்லாமல் கொஞ்சம் வெயில் படுற இடத்துல செடி நட்டு வச்சோம். வாழைக்கண்ணில் ஒரு ரஸ்தாலையும் ஒரு செவ்வாழைக்கண்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுதான் இன்றைக்கி 2 பேரும் சேர்ந்து ஊண்டி வச்சோம். வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், அம்மா ஊர்லேருந்து முருங்கை விதை கொண்டு வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அதில் ட்ரம்மில் ஊண்டினது போக ரிமைனிங் கொல்லையிலே ஊண்டி வைக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இன்றைக்கி நடவு செய்ய போகிறோம். கொஞ்சம் பப்பாளி விதையும் கொண்டு வந்திருந்தேன். இந்த பப்பாளி பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி முருங்கை விதையும் பப்பாளி விதையும் சேர்த்து தூவி விடலான்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்திருந்தேன். இன்றைக்கி அதையும் நாங்கள் தூவி விட்டாச்சு. மாங்காய் ஊறுகாய் தாளிக்கிறதுக்காக 1 ஸ்பூன் கடுகும் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுருந்தேன். அதையும் பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாங்காய் பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாகவே உப்பில் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதோட கொஞ்சமாக மிளகாத்தூள், அடித்து வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா பரட்டி எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் தாளித்து கொட்டிட வேண்டியதான். இதில் கருவேப்பிலையும் வெள்ளை பூண்டும் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாள் நைட்டே நல்லா தாளித்து வச்சுட்டேன். அது நல்லா செட் ஆகட்டும்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் தான் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சேன். ரிச்சியோட பாட்டில் தான். பாட்டிலில் ஏதாவது ஈரம் இருந்துச்சுன்னா ஊறுகாய் சீக்கிரமே கெட்டு போயிடும். ஸோ நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டேன் ஊறுகாய் ஸ்டோர் பண்ணுறதுக்காக. இப்போல்லாம் மேக்ஸிமம் ஊறுகாயிலேருந்து மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னாக்கா பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் தான் வருது. மேக்ஸிமம் இந்த மாதிரி கிளாஸ் ஜார்ஸே பார்க்க முடியல. சப்போஸ் நமக்கு கிளாஸ் ஜார்ஸ் வேணும்னு நினச்சா கூட நம்ம ஆன்லைனில் வாங்கி தான் ஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்தது. எஸ்பெஷலி ஊறுகாயோட மசாலா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஃபார் யுவர் டைமிங். See you all in the next video.